வந்துட்டாயா வந்துட்டாயா வடிவேலு சொல்கிற காமெடி மாதிரி எல்லோரும் பார்த்துருப்பீங்களே மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி. சில பேருக்கு இது வாழ்வு நிறைய பேருக்கு அழைச்சிருக்கு. இது தேவைன்ட்டு தவம் பண்ணி சில பேர் இதுக்குள்ளே போகிறாங்க. சில பேர் இது தப்புன்றாங்க, சில பேர் இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய பேருக்கு வாழ்வு கிடைக்குது, அவங்களுக்கு இது நல்ல பெனிஃபிட்டு. இதுலேயே மூழ்கி போகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எனக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சின்ன பசங்க நிறைய பேர் இதை பார்க்குறாங்க, நிறைய பேர் இது அப்படியே மூழ்கிடுறாங்க. என்ன சண்டை அது இதுன்னு அப்படி சொல்லி மூழ்கிடுறாங்க. அது சின்ன பசங்க படிக்கிறவங்க கொஞ்சம் இதை தவிர்க்கணும். இதை பார்க்குறது ரொம்ப லேட்டாக வர பார்க்குறதுனால அவங்களுக்கு வேலை கெடலாம், பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நைட்டில் போகிறதுனால இது வாழ்க்கை தரம் முக்கியம், மேம்படுத்தணுன்றவங்க போகிறாங்க. பார்க்குறவங்க இதை கம்மி பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. இதையே ஒரு இதுவாக வச்சுட்டு பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கறதுனால இது போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை நிறுத்த முடியாது. இந்த ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கும். ஸோ பார்க்குறவங்க கம்மி பண்ணி பாருங்கள். படிக்கிற பசங்க நல்லா படிங்க ப்ளீஸ். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பாய் மக்களே. இதான் எதிர்பார்க்கவே இல்லையே. பிக் பாஸ் நம்ம ஆளு கிச்சன் கார்ல இருந்தா ஏதாவது உட்காந்து பேசுவாங்க, ஜாஸ்தி பேசுவாங்க. நைட்ல இருட்டுக்கிற பிரியாணிலாம் நடக்கும். தூக்கி சென்டரா வச்சுட்டீங்கன்னா எப்படி ஏதோ நடக்கும்? தப்பு இல்லையா பிக் பாஸ்? பிக் பாஸ் சரி சார். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிக் பாஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்க குரலை கேட்டதுல சந்தோஷம். வீடு ரொம்ப அழகா இருக்கு பிக் பாஸ். தேங்க்யூ. ஆனா ஒரு சின்ன குறை. உங்களுக்கா? இல்லை, என் கண்டஸ்டன்ட்க்கு ஒரு குறைனா அது எனக்கு தானே. சரி சார். எஸ். உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. தேங்க்யூ. இந்த வீடு அழகா இருக்குன்னு சொன்னீங்க. எஸ் பிக் பாஸ். நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா இன்னும் மெருகா இருக்கீங்க. ரொம்ப நன்றி பிக் பாஸ். லவ் யூ லுக். தேங்க்யூ. இப்போ உங்க கேள்விக்கான பதில் சொல்லுங்க. அந்த பதில நீங்களும் பல வாரமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சீசன் 9 பார்க்க தான் தெரியும், எல்லாமே போக தான் புரியும். கரெக்ட் கரெக்ட். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓ தேங்க்யூ. வாங்க, ஒரு பெட்ரூம் இருக்கே. மாறுமா இருக்கே. நிறைய முகம் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு முகம் ஒரு கதை சொல்லு. பெட்டு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. 2, 4, 6, 8, 10, 12 பேர் தான் இருக்கு. பார்ப்போம். That's beautiful. என்னது இது? இங்க ஒரு தனியா ரூம். இதுதான் இது வீட்டு தலையோட ரூம், அதாவது கேப்டன் ரூம். அவருக்காக ஸ்பெஷலா பக்கத்துல இறைச்ச மாதிரி இருக்கேன். எல்லாமே மின்னுது. இந்த சின்ன வயசுல ஒரு கதைலாம் கேட்டுக்கணும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அந்த மாதிரி இருக்கு. பாருங்க, ஜக்கூசி, வீட்டுக்குள்ளேயே ஜக்கூசி. இது ஹாலிடேஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வாவ் வாவ். இங்க பாருங்க, பாம்பு கன்னத்துல விட்டுது. இந்த வீடு நிறைய ஆச்சரியப்படுத்துது. தினேஷ்ல இருக்கிறாங்க வர மாதிரி இருக்கேன். சின்ன
காமிக்கிறேன். உங்களுக்கு ரூம் காட்டுறேன். வாங்க எப்படி இருக்கு பார்த்து. ஆஹா. வழக்கமாக கன்ஃபர்ஸ் கொஞ்சம் தனியாக இருப்பாங்க. குறைங்க 2 பேர். 2 பேர் மட்டும் நிறைய பேர் இருக்கு. நம்ம கன்ஃபர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். தங்கத்தில் இருந்தால் தங்கம் நானும் மட்டும் இல்லை, நம்ம பிக் பாஸ் சீசன் 9 வீடு. ஆனால் என்னத்த Let the game